பெப்பர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி முக்கால்வாசி சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு பொருள் பார்க்கலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயத்தை நான் சன்னமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கினோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு கிரேவிக்கு டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கினோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறையா சேர்த்தாதீங்க, ஒரு மாதிரி இனிப்பு புளிப்பு டேஸ்ட் மாதிரி ஆயிரும். 2 தக்காளி தான் நான் சேர்த்திருக்கேன். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். சிக்கன் மசாலா சேர்த்துலைங்க, மட்டன் மசாலா தான் சேர்த்திருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கனில் ஆல்ரெடி பாதி அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால தான். நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க சிக்கனை இப்போ இது கூட போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலந்து சிக்கன் மசாலாலாம் நல்லா கலந்து வந்த உடனே ஆல்ரெடி வேக வச்சுருக்க அந்த தண்ணியை 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சிம்லேயே வச்சு நல்லா பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டான பெப்பர் சிக்கன் தயார். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.